ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலனை தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார். இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம். அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியோடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில பயணம் செய்யறாரு. அவர் கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த சுக்கிரன் ராகு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில பயணம் செய்யறாரு. ஒரு கிரகத்தினுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும், அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு ராசியா விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொறுமை குணம் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் சாதனை செய்யக்கூடியவர்கள். அப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை உங்களுடைய இந்த மீன லக்னமா இருக்கட்டும், மீன ராசியா இருக்கட்டும், அவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல பார்த்து போய் ரிஷபராசியில போய் குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தார். அப்ப அந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடைபட்டிருக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்ல ஏதாவது விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது. இந்த ராசியில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதாவது 4/2/2025 வக்ர நிவர்த்தி ஆகி குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடமான ரிஷப ராசியும் உங்களுடைய 8ஆம் இடமான துலாம் ராசிக்கு உள்ள அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட சேர்ந்து உச்சம் பெறாரு உங்களுடைய ராசியில. சுக்கிரன் 1 மாசம் பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஆனா ராகு 1.5 வருஷம் பயணம் செய்யக்கூடிய கிரகம். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட சேர்ந்த இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படின்னா அவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பலனை கொடுப்பார். சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். அதுல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல வீடு, ஒரு பிரம்மாண்டமான வீடு, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இல்லற சுகங்கள், திருமணம் ஆகிறது, காதல் திருமணம் நிறைவேறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பிரம்மாண்டப்படுத்துவார். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம் அப்படின்னாலும் முற்றிலும் அது சுப கிரகம். அதாவது அது அசுப கிரகம் கிடையாது. இந்த அசுர குரு, அந்த அசுர குரு ரொம்ப, அதாவது அசுர குருவுடைய வீட்டுல போய் தேவகுருவான குரு பகவான் இருக்காரு. அதுவே சிறப்பு தான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் இன்னைக்கு உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பாக்குறாரு, உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு. குரு எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க, 3ஆவது இடத்துல இருக்கட்டும், 5ஆம் இடத்துல இருக்கட்டும், 8ஆம் இடத்துல இருக்கட்டும், அசுப கிரகங்களோட இருக்கட்டும், வக்ரம் பெற்று இருக்கட்டும், நீசம் பெற்று இருக்கட்டும், அஸ்தமனம் பெற்று இருக்கட்டும், எந்த நிலையில இருந்தாலும் சரி குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை பார்க்கிறாருல்ல, அந்த பார்க்கக்கூடிய அவருடைய பார்வை என்பது சிறப்பு. அந்த சிறப்பு பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்ப அந்த 5ஆம் பார்வையா உங்களுடைய களத்திரஸ்தானமான கல்யாணத்துக்கு உண்டான இடத்தை பார்க்கிறாரு. ஆண் பெண் இது வரைக்கும் உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்துல இருக்கீங்க. மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விரயச்சனி அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. இந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்தாலும் குரு பகவானுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7 அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், காதல் திருமணங்கள் கைகூடும், 2ஆம் திருமணங்கள் கைகூடும், நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளிகள் எல்லாம் சேருவாங்க, விட்டு போன நண்பர்கள், பிரிஞ்ச நண்பர்கள் இதெல்லாம் கூடும்,
கூட்டு தொழில் ஒன்னா பார்ட்னர்ஷிப்பா தொழில் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அது ஒரு நல்லதா மாறும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. பொதுவாகவே 9ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு அப்படின்னா 9 அப்படிங்கிறது உழைப்பு இல்லாத வருமானமோட சொல்லலாம். அப்பாவுடைய ஸ்தானம், அப்பா வழி மூலமா ஒரு அப்பா இருக்காரு, குழந்தைகள் இருக்காங்க, அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க, பெரிய பிள்ளைகளா இருக்காங்க, அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாக பிரிவினைகள், இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கிறது, ஒரு பிரச்சனை இல்லாம பிரிச்சுக்கிறது, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வர வேண்டிய பண வரவு செலவுகள் வெளியில, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடங்கிற லாபஸ்தானங்கிறது 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரத்தை சொல்லுவாங்க, இளைய தாரத்தை குறிக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்குமே பாருங்க, 7ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படியே வேலை செய்யும். இந்த 9 அப்படிங்கிறது 1 5 9 அப்படியே வேலை செய்யும். இந்த 11ஆம் இடங்கிறது 3 7 11 அப்படியே வேலை செய்யும். அப்ப இந்த திரிகோணம் அப்படியே வேலை செய்யும் போது இந்த திரிகோணத்துக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு. அப்ப இந்த தசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணி, இந்த கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு பண்ணி, லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல், இந்த ரெண்டுமே இந்த உடலுக்காக மட்டும்தான் இந்த தேவைகள் அனைத்தும் நமக்கு தவிர, இந்த உடலுக்காக இந்த திருமணமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம உடலுக்காகத்தான் அனைத்து தேவைகளுமே. அப்ப இந்த உடலுக்காக இருக்கக்கூடிய இந்த தேவைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உண்டு. பெரும் பணம் சம்பந்தமா, பேங்க்ல சேமிச்சு வச்ச பணம், பேங்க் மூலியமா லோன் கிடைக்கிறது, தொழில் கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அமைகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கூட உண்டு இந்த மீன ராசிக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனியினுடைய தாக்கத்துல ஓடுது. விரைச்சனி அப்படின்னா 50% சனியினுடைய தாக்கம் இருக்குமுங்க, அதை மாற்ற முடியாது. அதே ஜென்மச்சனியா நடக்குது அப்படின்னா 100% இருக்கும், பாத சனிக்கு 25% இருக்கும். அந்த 25% கர்மக்காரகங்கிறது அவர் தான், கர்ம வினையை அனுபவிக்கணுங்கிறதும் அவர் தான். அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை பட்டுச்சுன்னா தோஷம் கூட விளையிடும். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து 11ஆம் இடம் 9ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 14/5/2025 மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், 14/5/2025 மேல இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனியா வரப்போகுது. ஜென்மச்சனி அப்படிங்கிறது 100% இருக்கக்கூடிய 100 வெயிட்டை தூக்கி உங்க தலையில வைக்கிறீங்க. இத 3 விதமா பிரிக்கலாம். மங்கு சனி, பொங்கு சனி, நீசம் பெற்ற சனி. 30 வயசுக்கு உள்ள உங்களுடைய சனியினுடைய தாக்கம் முதல்ல உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து மங்கு சனி ஆகும். 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ஒரு வாட்டி வருதுன்னா அதை பொங்கு சனி ஆகும். அதுல இருந்து 60 வயசுக்கு மேல்பட்டு நடக்கக்கூடிய சனியை மரணச்சனி, 3ஆம் சனி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த பொங்கு சனி நடக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனியினுடைய தாக்கத்துல தான் நீங்க எல்லா சகல விதமான செல்வங்களும் பெறுவீங்க. திருமணமா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், இந்த பொங்கு சனிங்கிறது உங்களுக்கு ஒரு உயர்வத்தையும் தரும். பொங்கு சனி நடக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேல்பட்டு 60 வயசுக்குள்ள சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க பொங்கு சனின்னு அர்த்தம். பொங்கு சனீஸ்வரர் கோயில்னு சொல்லி தனியாவே இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருக்கொள்ளிக்காடுன்னு சொல்லி மன்னார்குடி பக்கத்துல இருக்கு. அந்த திருக்கொள்ளிக்காடு போய் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துல நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும். இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றங்களே ஏற்பட்டாலும் முதல் நட்சத்திரம்னு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்கிறது ஒரு பாதம் மட்டும் வரும். அந்த ஒரு பாதம் குருவுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசிநாதன் குருவாகப்பட்டவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். இந்த குருவுடைய வீடு, குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மீன ராசிக்காரர்கள் வருங்க குரு ஸ்தானத்துல நிறைய இருப்பாங்க. ஆசிரியர்கள், குருமார்கள், கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், ஜோதிடர்கள், இந்த மாதிரி குருங்கிற ஒரு ஸ்தானத்தை பெறக்கூடிய அம்சம் அமைப்பு அவங்களுக்குள்ள வந்துடும்.
அவங்க அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலயும் இருக்காங்க. அதனால சொல்றேன், இந்த இதுல அதிகப்படியான ஜாதகம் கொடுத்த ஒரு நபர்கள்னா இந்த மீனராசி நண்பர்கள் நிறையா. அதை வச்சு நம்ம சொல்றோம். இதனால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த குருவினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா உண்டு. இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சியானது நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சனி பகவானை வணங்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் தரும். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. பார்த்து விதியினுடைய அம்சம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்கு, உங்களுடைய கோச்சாரங்கள் எப்படி வேலை செய்யுது, இதை முடிவு பண்ணி ஒரு முடிவு செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் எது இருந்தாலுமே சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வந்துடும். இதுதான் இந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கம், இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியினுடைய தாக்கம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம். ஆனா உங்க நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான். உங்களுடைய 4ஆம் இடமான மிதுன ராசிக்கும் உங்களுடைய 7ஆம் இடமான கன்னி ராசிக்கும் உள்ள அதிபதி புதன் பகவான். அவர் உங்க ராசியில பயணம் செய்யக்கூடிய நேரம் அவரு நீசம். அப்ப நீசம் பெற்ற கிரகம் 0% தான் வேலை செய்யும். உச்சம் பெற்ற கிரகம் 200 மடங்கு பலனை செய்யும். ஆட்சி பலம் பெற்ற கிரகம் 100 மடங்கு பலனை செய்யும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பாருங்க, நல்ல பேச்சு திறமை, நல்ல கணக்கு வழக்கு கணித சம்பந்தமா, அது இல்லாம கம்ப்யூட்டரு இந்த மாதிரி உள்ள ஒரு சம்பந்தமா, பேச்சு சம்பந்தமா, மேடை பேச்சாளர்கள் நிறைய பாருங்க, பேச்சு மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் பண்றவங்களுடைய திறமை, கணக்கு வழக்கு எல்லாம் எழுதுறவங்க பாருங்க புதனுடைய ஆதிக்கத்துல கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த புதன் இருக்காரு. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில சிறப்படையுங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டும்தான். இத எல்லாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னா கிடையாது. அவரவருடைய விதி ஜாதகம் எந்த அளவுக்கு பொருந்துதோ அந்த அளவுக்கு இது பொருத்தமா இருக்கும். இதை பொறுத்த அளவுக்கு இந்த குரு பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3க்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது ஒரு விடிவு காலமா இருக்கும். நன்றி, வணக்கம்.